எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th CBSE மேட்ரிக்ஸஸ் சாப்டரில் எக்ஸாம்பிள் 20 சொல்லித்தரேன். அதில் வந்து மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இஃப் ஏ ஈக்குவல் டு 3√3 2 4 2 0 பி மேட்ரிக்ஸ் 2 -1 2 1 2 4 வெரிஃபை தட் இது வந்து டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸை வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஏ டேஷ் ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ. செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஏ பிளஸ் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் பிளஸ் பி டேஷ். தேர்ட் ப்ராப்பர்ட்டி கே பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு கே பி டேஷ். ஸோ இதுக்கு தான் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஏ டேஷ்னா ஏ மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். டிரான்ஸ்போஸ்னா ரோ காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இப்போ இது வந்து என்ன ஆர்டரில் இருக்குன்னா 2 row 3 column இருக்கிறதுனால 2/3 ஆர்டரில் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ரோவை இப்போ காலம் வைஸ் எழுதணும். 3√3 2 4 செகண்ட் ரோ இங்கே எழுதணும். ஸோ இப்போ இது ஏ டேஷ்னா இது என்ன ஆர்டரில் இருக்குது? இது 2/3, இது 3/2 ஆர்டரில் ஆகிடும். அகைன் இங்கே ப்ராப்பர்ட்டியில் ஏ டேஷை திருப்பியும் டிரான்ஸ்போஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ டேஷ் அகைன் ஏ டேஷ் பண்ணுறப்போ இது வந்து இது அகைன் 3 4 வந்து இங்கே வந்துடும். √3 2 2 0. ஸோ இந்த ரோலாம் வந்து இப்போ காலமில் எழுதணும். ஸோ இது பார்த்தோம்னா ஏ மேட்ரிக்ஸே வந்திருக்கும். ஸோ வெரிஃபை பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஏ பிளஸ் பி ஹோல் டேஷ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஏ பிளஸ் பி கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஏ பிளஸ் பி வந்து ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணணும். 3√3 2 4 2 0 பிளஸ் பி மேட்ரிக்ஸ் வந்து 2 -1 2 1 2 4. ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். 3 + 2 5 √3 -1 2 + 2 4 4 + 1 5 2 + 2 4 0 + 4 4. ஸோ ஏ பிளஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. இதை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ண ஏ பிளஸ் பி ஹோல் டேஷ். டிரான்ஸ்போஸ்னா இந்த ரோ காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி கண்டுபிடிச்சதை இப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். √3 -1 4 5 4 4. ஸோ எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆர்ஹெச்எஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ டேஷ் பிளஸ் பி டேஷ் ஏ மேட்ரிக்ஸை இப்போ நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். 3√3 2 ஏ டேஷ் 4 2 0. அகைன் பி மேட்ரிக்ஸையும் டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். 2 -1 2 1 2 4. ஸோ ரோ காலம் பி மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க. ரோ காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியாச்சு. இப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்க்கணும். ஏ டேஷ் பிளஸ் பி டேஷ். ஸோ 3 4√3 2 2 0 பிளஸ் 2 1 -1 2 2 4. ஸோ 3 + 2 5 4 + 1 5 √3 -1 இந்த அன்லைக் டெர்மினல் அப்படியே போட்டுக்கலாம். 2 + 2 4 2 + 2 4 0 + 4 4. ஸோ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் இப்போ சேமாக இருக்குது. அதனால வெரிஃபை பண்ணியாச்சு. therefore ஏ பிளஸ் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் பிளஸ் பி டேஷ். ஸோ செகண்ட் ப்ராப்பர்ட்டியும் வெரிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்பர்ட்டி கேபி ஆர்ஹெச்எஸ் ஃபர்ஸ்ட் பண்ணலாம். கேபி ஃபர்ஸ்ட் பண்ணணும். மேட்ரிக்ஸ் கே மேட்ரிக்ஸை பி மேட்ரிக்ஸில் கேயை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 -1 2 1 2 4. ஸோ வந்து 2k - k 2k 1k 2k 4k. ஸோ கேபி ஹோல் டேஷ் சொல்லியிருக்காங்க. இது டிரான்ஸ்போஸ். இது வந்து கேபி மேட்ரிக்ஸ். கேபி ஹோல் டேஷ். ஸோ இது ரோ காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணுறப்போ 2k - k 2k ரோ காலமில் தான் இங்கே எழுதலாம். k 2k 4k. ஸோ இது வந்து கேபி டேஷ்க்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாம்
இதில் வந்து LHS கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ RHS கண்டுபிடிக்கணும். இது LHS. ஸோ RHSல வந்து K இன்ட்டு B டேஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. K இன்ட்டு B டேஷ் வந்து ஆல்ரெடி B இருக்கு, அதை டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். 2 - 1 2 1 2 4. ஸோ இதை கேஆரில் உள்ள மல்டிப்ளை பண்ணுறப்போ 2K 1K - K 2K 2K 4K. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்குது. Therefore, KB whole dash equal to KB dash க்கு ஈக்குவலாக இருக்கு. ஸோ இதுவும் தேர்ட் ப்ராப்பர்ட்டியும் வெரிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 21. If A matrix கொடுத்திருக்காங்க -2 4 5, B matrix வந்து 1 3 -6. Verify that AB whole dash வந்து B dash A dash க்கு ஈக்குவல் ப்ரூவ் பண்ணணும். ஸோ AB மேட்ரிக்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு LHS பண்ணணும்னா AB மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் டிரான்ஸ்போஸ் பண்ணலாம். AB மேட்ரிக்ஸ். ஸோ A மேட்ரிக்ஸ் வந்து -2 4 5, இது 1 3 -6. ஸோ இது 3/1 ஆர்டரில் இருக்குது, இது 1/3 ஆர்டரில் இருக்குது. வர ஆன்சர் மேட்ரிக்ஸ் வந்து 3/3 ஆர்டரில் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு -2 இது எல்லாத்துலேயும் மல்டிப்ளை பண்ணலாம். -2 -6 6 2s are 12. 4 பண்ணுறப்போ 4 4 3s are 12 6 4s are 24. 5 பண்ணுறப்போ 5 5 3s are 15 6 5s are 30. ஸோ AB மேட்ரிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ AB மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். AB டேஷ் கண்டுபிடிக்கணும். -2 -6 12 4 12 -24 5 15 -30. ஸோ இதை LHS கண்டுபிடிச்சாச்சு. இப்போ RHS பண்ணலாம். RHSல B டேஷ் ஃபஸ்ட்டு பண்ணணும். B டேஷ்னா B dash A dash. B dashனா B மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணும். 1 3 -6 A மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணுறப்போ -2 4 5. ஸோ இது வந்து 3/1 ஆர்டரில் இருக்குது, இது 1/3 ஆர்டரில் இருக்குது. ஸோ இந்த ரோவை இந்த எல்லாத்துலேயும் மல்டிப்ளை பண்ணோம். 2s are -2 4 1s are 4 5 1s are 5. So 3 matrix 3 2s are 6 4 3s are 12 5 3s are 15 6 2s are 12 6 4s are 24 6 5s are 30. ஸோ மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தோன்னா LHSம் RHSம் ஈக்குவலாக இருக்குது. therefore AB whole dash equal to B dash A dash வெரிஃபை பண்ணியாச்சு. Next example 22. Express the matrix B 2 -2 -4 -1 3 4 1 -2 -3 as the sum of the symmetric and skew symmetric matrix.
ஸோ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ன்னா சிமெட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸோட ப்ராப்பர்ட்டி வந்து பி டேஷும் பியும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இதில் வந்து சம் ஆஃப் த சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து சம் பி டேஷ் கண்டுபிடிக்கணும். ஸோ பி டேஷ் வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணலாம். இதை 2 - 2 இது வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். கியூ சிமெட்ரிக் வந்து பி டேஷ் ஈக்குவல் டு -b வரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பி டேஷ் கண்டுபிடிச்சிக்கலாம். 2 - 2 - 4 -1 3 4 1 - 2 -3. ஸோ இதை வந்து ரோ காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பி ப்ளஸ் பி டேஷ். ஸோ இதை ஆட் பண்ணி பார்க்கணும். பின்னா 2 - 2 - 4 -1 3 4 1 - 2 -3. 2 - 1 1 -2 3 -2 -4 4 -3. So 2 plus 2 4 -2 -1 -3 -4 plus 1 -3 -1 -2 -3 3 plus 3 6 4 -2 2 1 -4 -3 -2 plus 4 2 -3 -3 -6. ஸோ இதை திருப்பி நான் எழுதிக்கிறேன். -4 -3 -3 -3 6 2 -3 2 -6. ஸோ பி ப்ளஸ் பி டேஷ் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். அதான் எழுதியிருக்கேன். இப்போ பி ப்ளஸ் பி டேஷ் பை 2 பண்ணணும். ஸோ இது 4/2 2 -3/2 -3/2 -3/2 6/2 3 2/2 1 -3/2 2/2 1 -6/2 வந்து -3. ஸோ டிவைட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து பின்னு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் காமிக்கணும்னா பி டேஷ் ஈக்குவல் டு பியா இருக்கணும். ஸோ பி டேஷ் வந்து இதை டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதலாம். 2 இந்த ரோவை இந்த காலம் வைஸ் எழுதுறேன். -3/2 -3/2 செகண்ட் ரோ காலம்ல எழுதுறேன். -3/2 3 1 தேர்ட் ரோ காலம்ல எழுது -3/2 1 -3. ஸோ பி டேஷ் மேட்ரிக்ஸும் பியும் ஈக்குவலாக இருக்கிறனால therefore பி இஸ் சிமெட்ரிக். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பி மைனஸ் பி டேஷ் பண்ணணும். பி மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்க கொஸ்டின் இது 2 - 2 -4 -1 3 4 1 -2 -3 மைனஸ் பி டேஷ்னா இது ரோ காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். -1 3 4 1 -2 -3 2 -2 0 -2 plus 1 -1 -4 -1 -5 -1 plus 2 1 3 -3 0 4 plus 2 6 1 plus 4 5 -2 -4 -6 -3 plus 3 0. So b minus b dash by 2 பண்ணணும் divided by 2. So இது 0 இது -1/2 -5/2 1/2 0 6/2 வந்து 3 5/2 -3 0. ஸோ இந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து நம்ம கியூ நேம் கொடுத்துக்கலாம். இது ஸ்கியூ சிமெட்ரிக்னு காமிக்கணும். ஸ்கியூ சிமெட்ரிக்கோட ப்ராப்பர்ட்டி வந்து கியூ டேஷ் ஈக்குவல் டு -q இருக்கணும். ஸோ கியூ மேட்ரிக்ஸ் இப்போ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அதை டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். கியூ டேஷ்க்கு 0 -1/2 -5/2 1/2 0 3 5/2 -3 0. ஸோ ஆல்ரெடி கியூ மேட்ரிக்ஸை வந்து -q எழுதி பார்க்கலாம். சைன் சேஞ்ச் பண்ணி எழுதி பார்க்கலாம். 0 1/2 5/2 -1/2 0 -3 -5/2 3
0. இது சைன் சேஞ்ச் பண்ணி எழுதின Q மேட்ரிக்ஸும் இப்போ Q டேஷும் ஈக்குவல் டு மைனஸ் Q வந்துட்டனால therefore Q is skew symmetric matrix. ஸோ இது பியும் கியூவும் இப்போ ஆட் பண்ணி பார்க்கணும். P + Q B மேட்ரிக்ஸே வரணும். P மேட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த B + B'/2 அதுதான். இது வந்து B + B'/2, இது B - B'/2 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை சப்ஸ்டிட்யூட் 2, இது -3/2 -3/2 -3/2 3 1 -3/2 1 -3. Q மேட்ரிக்ஸ் இப்போ B - B'/2 கண்டுபிடிச்சிருக்கோம். அது 0 -1/2 -5/2 1/2 0 3 5/2 -3 0. So 2 + 0 2 -3 -1 -4/2 வந்து -2 -3 -5 -8/2 -4 -3 + 1 -2/2 -1 3 + 0 3 1 + 3 4 -3 + 5/2 2/2 1 1 -3 -2 -3 + 0 -3. ஸோ இது வந்து கொஸ்டினில் உள்ள மேட்ரிக்ஸ் B மேட்ரிக்ஸே வந்திருக்கு. 2 -2 -4 -1 3 4 1 -2 -3. ஸோ B மேட்ரிக்ஸே கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. Therefore B is sum of symmetric and skew symmetric matrix. ஸோ இது 5 மார்க் கொஸ்டினில் வரும். இம்பார்ட்டன்ட் சம், கால்குலேஷன் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக போடலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.